செப்டம்பர் 27, 2025 கரூர் சம்பவம் உலகமே அறிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் ரொம்ப பெரிய ஒரு அதிர்ச்சியும் உண்டாக்குச்சு எல்லாருக்குமே. டிவிகே விஜய் அவர்களோட கூட்டத்தில் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த சம்பவத்துல 41 பேர் உயர்ந்திருக்காங்க. ஆனா இப்ப அந்த நம்பர் அப்படிங்கிறது 42ஆ உயர்ந்திருக்கு. அது எப்படி ஒரு நம்பர் 41 அப்படிங்கிறது 42 ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இது அரசியல் பத்தினது மட்டும் இல்ல. இந்த வீடியோ அப்படிங்கிறது 2 குழந்தைகளை பலி கொடுத்த ஒரு குடும்பத்தோட வலியை பத்தினது. தமிழ்நாட்டு அரசியலை கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு நம்ம பிரிச்சிடலாம். ஏகப்பட்ட கான்ட்ரவர்சிஸ் போச்சு. இது இப்ப விஜய் அவர்கள் முதலமைச்சராகவும் ஆயிட்டாரு. ஆனதுக்கு அப்புறம் இப்ப ஒரு நியூஸ் என்ன, பிபிசி நியூஸ்ல இருந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 41 இருந்த அந்த நம்பர் 42 இருக்கு. அதுவும் ஒரே குடும்பத்துல நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த கரூர் சம்பவத்துல 2-2.5 வயசு குழந்தைய ஒரு குடும்பம் பறி கொடுத்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்போம். அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இந்த 13 வயசு மதுமிதா பெண் குழந்தை. அந்த கரூர் கூட்டத்துக்கு இந்த சின்ன குழந்தையும் அந்த குடும்பத்தினர் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அன்னைக்கே அந்த கரூர் நெரிசல்ல சிக்கி, அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி இன்டர்னல் இன்ஜுரிஸ் ஆனது இவ்வளவு பெரிய ஆபத்தா அவங்களுக்கு கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அது மட்டும் இல்ல, 2 மாதங்களா சரியா ஸ்கூலுக்கும் போகல அப்படின்னு அவங்களோட அம்மாவே சொல்றாங்க. அந்த 13 வயசு குழந்தைக்குமே தான் உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்ல தெரியாம கொஞ்ச நாள் அப்படியே அந்த வலியோடயே இருந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் நிலைமை மோசமாகுது. அந்த குடும்பத்துல அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் ஜிஹெச்ல போய் காமிக்கிறாங்க. ஜிஹெச்ல போய் காமிக்கும் போதுதான் குழந்தை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வருது. அங்க ஜிஹெச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்னி ஃபங்க்ஷன் டோட்டலா பாதிப்பு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இது டயாலிசிஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது டயாலிசிஸ் ப்ராசஸும் அவங்க கொஞ்ச நாள் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறம் அவங்களும் இது இங்க பார்க்க முடியாது, நீங்க திருச்சி ஜிஹெச்ல போய் காமிங்க அப்படின்னு சஜஸ்ட் பண்றாங்க. ஸோ அதனால இவங்க திருச்சி ஜிஹெச் போய் கொண்டு போய் அந்த குழந்தைய காமிக்கிறாங்க. ஆனா அந்த திருச்சி ஜிஹெச்ல போய் மதுமிதாவை காமிக்கும் போது திருச்சி ஜிஹெச்ல என்ன சொல்லியிருக்காங்க, நீங்க கடைசி கட்டத்துல வந்திருக்கீங்க, இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ், இது நீங்க ஏன் இப்போ வந்தீங்கன்னு சொல்லி திட்டிருக்காங்க அவங்கள. ஏன் முன்னாடியே நீங்க காமிக்கல அப்படின்னு சொல்லி திட்டிருக்காங்க. அதுக்கு மதுமிதாவோட அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களை இப்பதானே பார்க்க சொல்றாங்க, நாங்க இப்பதான் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. எங்களை முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க முன்னாடியே வந்திருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் அவர்கள் கரூர் சம்பவத்துல இருந்த 41 குடும்பங்களும் கூப்பிட்டு மாமல்லபுரத்துல பார்த்தப்பயே மதுமிதாவோட அம்மாவும் அதுல போயிருக்காங்க. அவங்க விஜய் கிட்ட இந்த மாதிரி மதுமிதாவுக்கு இன்டர்னல் இன்ஜுரிஸ் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காகவும் அவங்க கன்வே பண்ணதா பிபிசி தமிழ் இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு 2-2.5 வயசு குழந்தை இழந்த அந்த குடும்பத்துக்கு மதுமிதாவையும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இறந்து வந்துட்டு இருந்தது. மதுமிதாவோட இறப்பு சான்றிதழ்ல அவங்க இறந்ததுக்கு அப்புறம் குறிப்பிடப்படுற 3 காரணங்கள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, செப்டிக் ஷாக், மூச்சு திணறல், அது சிறுநீரக பாதிப்பு. குறிப்பா இந்த செப்டிக் ஷாக் அப்படிங்கிறது கூட்டத்துல மிதிப்பட்டதால உடல்ல வர இன்டர்னல் இன்ஜுரிஸால நுரையீரலுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்கு. அந்த நுரையீரல் பாதிப்புல அதுதான் ஒரு இன்ஃபெக்ஷனா மாறி அது உடம்பு பூரா அது பரவிருக்கு. அந்த செப்டிக் ஷாக்கால தான் உடம்புல இருக்கிற மற்ற ஆர்கன்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு நமக்கு என்ன தெரியுதுன்னா, மதுமிதா ஒரு நாள்ல இறந்து போல. ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் கொஞ்சமா வலியில இறந்திருக்காங்க. ஸோ இதனாலதான் கரூர் இறந்தவர்களின் எண்ணிக்கை 41 இல்ல 42ஆ மாறி இருக்கு. இந்த 41 பேருக்கு ஆல்ரெடி இழப்பீடு அப்படிங்கிறது விஜய் சைட்ல இருந்தும் அப்ப இருந்த திமுக அரசாங்கம் இழப்பீடு கொடுத்திருக்கு. ஆனா இந்த 42ஆவதா இருந்த மதுமிதா குடும்பத்துக்கு இன்னும் இழப்பீடு வரல. அந்த இழப்பீடு வராததுக்கு ரீசனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சட்ட ரீதியா சில சிக்கல்கள் இருக்கணும், சிபிஐ வழக்கு இருக்கிறதால இப்போ இழப்பீடு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகுது அப்படின்னும் டிவிகே சார்பாகவே திருச்சி மண்டல வழக்கறிஞர் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் இப்ப சிஎம் ஆனதால நேரா பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப அரசியல் ரீதியா பெரிய மாற்றங்கள் வந்துருச்சு. இப்போ டிஎம்கே அரசாங்கத்துல இருந்து டிவிகே விஜய் அவர்களே இப்ப சிஎம் ஆயிட்டாரு. சிஎம் ஆன உடனே அடுத்த நாளே எதிர்கட்சி தலைவர்களை போய் பார்த்தாரு. ஸ்டாலினை போய் பார்த்தாரு, பாமக அன்புமணியை பார்த்தாரு, சிவி சண்முகத்தை பார்த்தாரு, விசிகே, இந்த மாதிரி நிறைய தலைவர்களை, விசிகே திருமாவளவனை பார்த்தாரு. இந்த மாதிரி நிறைய தலைவர்களை அவர் போய் பார்த்தாரு. இது ஒரு நல்ல அரசியல் நாகரிகம் தான். ஆனா எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, கரூர்ல இருந்த அதாவது இவர் கூட்டத்துக்கு போய் இருந்த 41 குடும்பங்களை எப்ப போய் விஜய் அவர்கள் பார்க்க போறாரு அப்படின்னு தான் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு சம்பவம், கரூர் சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பாலிடிக்ஸ் இல்ல. இது அந்த குடும்பங்களுக்கு ஒரு பர்மனன்ட் பெயின். அந்த பெயினுக்கு ஒரு ஆறுதலா இருக்க போறது விஜய் அவர்கள் தான். இனிமே சிஎம் ஆயிட்டாரு, அவருக்கு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. யாருக்கிட்டையும் கேட்டுட்டு போகணுங்கிற ஒரு அவசியம் இது கண்டிப்பா இருக்காது. ஸோ அதனால விஜய் அவர்கள் எப்போ போய் இந்த கரூர் ஃபேமிலிஸை பார்க்க போறாரு அப்படிங்கிறது தான் இங்க மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கும். அது மட்டும் இல்ல, அந்த 42வது குழந்தைக்கு, அந்த குழந்தையோட குடும்பத்துக்கு கூடிய சீக்கிரம் அந்த இழப்பீடு அப்படிங்கிறது போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்கும்.